வணக்கம். நான் பிஜேபியோட அரசு தொடர்புடைய மாவட்ட தலைவர் மேகலதா. அதாவது வடக்கு மண்டலுக்கு உட்பட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க. அந்த பூங்காவில் 92 சென்ட்ல போட்டிருக்காங்க. அந்த 92 சென்ட்ல 1 கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. இதுல 82 லட்சம் ரூபாய் செலவு கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல இருக்கிறது ஒரு 4 பெஞ்சு, 4 விளையாடும் பொருட்கள் மட்டும் இருக்குது. இது எந்த வகையில இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ணினது? மத்திய அரசோட ஃபண்ட்ஸ் எல்லாம் மக்களுக்காக அங்க கொடுத்திருக்கிறது ஒரு சயின்ஸ், மேக்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், ஸ்டெம் பார்க். அந்த பார்க்ல என்னன்னா இந்த குழந்தைங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்திக்கிறதுக்காக ஒரு ஏழை பாமரனுங்களுக்கெல்லாம் தனியா போய் கிளாஸ் எடுத்து நடத்த முடியாத சூழல்ல குழந்தைங்க இதெல்லாம் கத்துக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது. ஆனா அதுல எதுவுமே கிடையாது. மேக்ஸ் கிடையாது, சயின்ஸ் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, எதுவுமே என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எதுவுமே போடாம வெறும் 4 பெஞ்சையும் அந்த 4 சாதனங்களையும் விளையாட்டு சாதனங்களையும் போட்டு மதில் சுவர் மட்டும் கட்டி அதுல ஒரு 20க்கு 10 ஒரு ரோம கட்டி அதுக்கு 82 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கீங்க. இதுல எப்படி எல்லாம் முறைகேடு நடந்திருக்குதுன்னு கவர்மெண்ட் கண் பார்வைக்கு அவங்களுக்கே தெரியும். இதுல என்னன்னா அந்த கதிர்வேல் ஒரு மண்டல் தலைவர், ஒரு அந்த வார்டு கவுன்சிலரு இப்படி இருக்கும்போது அவர் இதுக்கெல்லாம் சரி பண்ணி யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துட்டு இந்த வேலைகள் செஞ்சாங்க. இதுல இத்தனை ஒரு முறைகேடு நடந்திருக்குது. இதுக்கான நியாயமும் தீர்ப்பும் கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன். இதை தீர விசாரிப்பேன், நான் விசாரிச்சு உங்களுக்கு ஒரு நியாயம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நியாயம் எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வரணும், எப்படி எல்லாம் மக்களை போய் இதை சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா இது மக்களுடைய எல்லாமே கொடுக்கறது மத்திய அரசு மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. மக்களுக்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் இதை தடுக்கிறாங்க? எதனால இந்த லஞ்ச ஊழல், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு. அரசு, கவர்மெண்ட் அரசு இது ஏன் பார்த்துக்கிட்டு இருக்குது? இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பொழைக்க இந்த கவுன்சிலருங்க எல்லாம் வாழ்றதுக்கா? மக்களுக்கு இல்ல. அதாவது இவங்கெல்லாம் வாழ்றதுக்காக வழிவகுத்துக்கிறாங்களோ ஒழிஞ்சு ஒரு பாமர குழந்தைங்க, கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும், அவங்க எல்லாம் தன்னுடைய நாலேஜை வளர்த்திக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு கொடுத்தத இந்த ஒரு பச்சை துரோகம் நடந்துகிட்டு இருக்குது. இதை தயவு செஞ்சு கவர்மெண்ட் தன்னுடைய கண் பார்வைக்கு உடனே கொண்டு போகலைன்னா மக்களாகிய நாங்க குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த 82 லட்சம் ரூபாய்க்கு என்ன செலவு கணக்குன்னு எங்களுக்கு கொடுக்கணும்.